வந்து பார்த்தீங்கன்னா ஏயு பேங்கோட ஸ்வைப் அப் கிரெடிட் கார்டுக்கு வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வித்தவுட் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீல, அதுவும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் எல்லாமே நம்ம வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஏயு பேங்க்கில் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்டிகுலராக இந்த எக்ஸிட் அப்படிங்கிற கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வைப் அப் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸ்வைப் அப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கிரெடிட் கார்டு, அது எந்த பேங்கோட கிரெடிட் கார்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் வந்து ஸ்வைப் அப் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்கிறது. இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஃபைனலாக உங்களுக்கு அப்ரூவ் ஆகக்கூடிய கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் அப்படிங்கிற இந்த ஒரு கிரெடிட் கார்டு தான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகும். இது என்கிட்ட வந்து பழைய கிரெடிட் கார்டு அப்படின்னு எதுவுமே கிடையாது. என்கிட்ட எந்த கிரெடிட் கார்டுமே இது வரைக்கும் இல்லை. நான் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் 2 செப்பரேட் லிங்க் வந்து கொடுக்குறேன். உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்வைப் அப் அப்படிங்கிற அந்த மெத்தடை சூஸ் பண்ணி நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்ககிட்ட வந்து எந்த ஒரு கிரெடிட் கார்டுமே இல்லை அப்படின்னா ஏயு பேங்கோட கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு செலெக்ஷன் நிறைய வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் அப்படிங்கிற இந்த கிரெடிட் கார்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. 2 மெத்தட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நமக்கு அப்ரூவ் ஆகக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஓல்டு கிரெடிட் கார்டு இருக்கிறவங்க ஸ்வைப் அப் மெத்தடை சூஸ் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு இல்லாதவங்க ஏயு பேங்கோட லிங்க் டைரக்ட் கிரெடிட் கார்டு லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, என்ன ப்ராசஸ் டீட்டெயில், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் உங்களோட ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பராக இருக்கணும். அடுத்தது இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ கெட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேம் எப்படி பிரிண்டட் ஆகிருக்கோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேன் கார்டில் எப்படி பிரிண்டட் ஆகிருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஃபைனலாக ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ஸ்டூடெண்ட்டாக அதை வந்து செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இதில் சேலரிடுனா சேலரிடை செலக்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாயினா செல்ஃப் எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாய்டு வித் ப்ரொஃபஷனல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட், ரிட்டையர்ட். ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கும். ஸோ இந்த அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பழைய கிரெடிட் கார்டோட ஃபஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி, அது எந்த பேங்கோட கிரெடிட் கார்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. அதனால இதுக்கு வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் தேவை கிடையாது. ஸோ இப்போ உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓல்டு கிரெடிட் கார்டோட ஃபஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரை வந்து இந்த ஒரு பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டு வேரியண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கொட்டாக் பேங்கோட கிரெடிட் கார்டு நம்பரை தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கொட்டாக் பேங்க்கில் நான் வந்து எந்த டைப் ஆஃப் கார்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அந்த வேரியண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு வந்து கொட்டாக் பேங்கோட மோஜோவா இல்லை கொட்டாக் பேங்க் லீக் கிரெடிட் கார்டா இல்லை கொட்டாக் பேங்கோட அர்பன் கிரெடிட் கார்டான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து கொட்டாக் பேங்கோட லீக் கிரெடிட் கார்டு தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஸ்வைப் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு கிரெடிட் கார்டு விஸ் நியூ கிரெடிட் கார்டு ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் போட்டு காமிப்பாங்க. ஸோ இதில் வந்து ஓல்டு கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னலாம், ஸோ நியூ கிரெடிட் கார்டில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ட்ரு பண்ண கிரெடிட் கார்டுமே லைஃப் டைம் ஃப்ரீ தான். பட் இவங்க வந்து காமிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அது லைஃப் டைம் ஃப்ரீயாக இருந்தாலுமே ஜாயினிங் ஃபீ இருக்கிற மாதிரி தான் வந்து இதில் காமிப்பாங்க. அதே மாதிரி இவங்க கொடுக்குற கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டோட டெலிவரி அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் இது மாதிரி மேலே வந்து ஷோ ஆச்சுன்னா அதில் டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு அதில் ஷோ ஆகக்கூடிய அட்ரஸ் வந்து ராங்காக இருக்குது, உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வேணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்ரஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் அட்ரஸ் வந்து ஃபெச் ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ஒரு நியூ அட்ரஸை கொடுக்கணும் அப்படின்னா ஆட் அனதர் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கான நியூ அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் ஷோ ஆகக்கூடிய அட்ரஸ் வந்து கரெக்டாக தான் ஷோ ஆச்சுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேண்ட்மார்க்கை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் உங்களோட லேண்ட்மார்க்கை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கும். இதில் வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணாமல் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அந்த நேமை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நேம் வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. ஸோ அதில் வந்து ஷோ ஆகக்கூடிய ஒரு 3 நேம் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களோட நேம் இனிஷியலோட வித்தவுட் இனிஷியலில் இல்லை உங்களோட ஃபாதர்ஸ் நேம் அந்த மாதிரி காட்டுவாங்க. அதில் உங்களுக்கு எந்த நேமில் வந்து கார்டு வேணுமோ அந்த நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மதர் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க, அதையும் வந்து செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னு வந்து கொடுத்துருந்தேன். அதனால் நம்மக்கிட்ட வந்து ஜிஎஸ்டி நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா டூ நாட் ஹேவ் ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது நம்மளோட கம்பெனி நேம் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம் ஐடிஆரில் எவ்வளோ வந்து நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்களோ அந்த இன்கம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வித் பின்கோடோட எல்லா டீட்டெயிலையும் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸுக்குன்னு தனியாக இமெயில் இருந்ததுன்னா அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோவே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏயு பேங்கில் நம்மளோட ரிலேட்டிவில் யாராவது ஹையர் ஆஃபீஸராக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்த நெக்ஸ்ட் கொடுத்ததுமே கார்டு செலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்து வருவீங்க. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் கார்டு செலெக்ஷன் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜில் இந்த கார்டுக்கான லிமிட்டை வந்து காமிப்பாங்க. உங்களுக்கு ஒரு வேளை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ரிஜெக்டட் ஆகும், உங்களுக்கு வந்து கார்டு வந்து ஷோ ஆகாது. ஸோ நீங்கள் வந்துட்டு அடுத்த 6 மந்த்துக்கு ஆஃப்டரில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி கார்டு வந்து காமிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஈஸியாக நீங்கள் வந்து கார்டை வந்து அப்ரூவ் வந்து வாங்கிடலாம். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏயு பேங்கோட எக்ஸிட் அப்படிங்கிற கிரெடிட் கார்டு தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ தான். நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த பழைய கிரெடிட் கார்டில் 1,28,000 நமக்கு கிரெடிட் லிமிட். ஸோ இதில் வந்து 1,10,000 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டோட பெனிஃபிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த கார்டில் என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ. அது வெல்கம் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறமா ஈச் அண்ட் எவ்ரி மந்தோட ஃபஸ்ட்டு 5 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 2x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைனில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸுக்கு உங்களுக்கு 3 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். இது தவிர வந்து மூவிஸ், டைனிங், அதுக்கப்புறம் ராசரி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸுக்கும் உங்களுக்கு 15 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரயில்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா 8 காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் ஆக்சஸ் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிவைஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை இதில் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க வந்து 300க்கும் மேற்பட்ட ரெஸ்டாரண்ட்டோட டைப் வச்சிருக்காங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது அதில் 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1% ஃபியூல் சர்ஜார்ஜஸ், நீங்கள் வந்து பெட்ரோல் பங்கில் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அந்த 1% எக்ஸ்ட்ரா ஃபியூல் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொசீட் டு வீடியோ கேவிசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ கேவிசி மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி உங்களுக்கு கேவிசி மட்டும் அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா இமீடியட்டாகவே உங்களுக்கு விர்ச்சுவல் கார்டு வந்து ஜென்ரேட் ஆயிரும். நீங்கள் வந்து ஏயு பேங்கோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு வீடியோ கேவிசியை வந்து கிளிக் பண்ணுறேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு கீழே கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கனெக்ட் ஆகும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோ வந்து கேட்கும், அதுக்கு வந்து அலோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கிளிக் டு ஸ்டார்ட் யுவர் வீடியோ கேவிசிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கேரில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜ் தான் அவைலபிளாக இருக்கும். தமிழில் வந்து பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி கண்டிப்பாக ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருந்தால் தான் இந்த வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் கொஸ்டின், உங்களோட அந்த இன்கம் டீட்டெயிலு, உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபாதர்ஸ் நேம் இந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. இந்த வீடியோ கேவிசி மட்டும் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோ கேவிசி வந்து நமக்கு வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் அப்டேட்டட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க் ஒர்க்கிங் ஹவரில் இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணுங்கள். ஸோ பண்ணி முடிச்சுட்டு அடுத்த 2 ஹவர்ஸ் ஆர் 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த வீடியோ கேவிசி வந்து கரெக்டாக அப்டேட்டட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கான அந்த விர்ச்சுவல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாகவே வந்து ஜெனரேட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஏயு பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த விர்ச்சுவல் கார்டை நீங்கள் அங்கே வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறமா அதை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து கார்டு டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே கூட உங்களால் வந்து யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏயு பேங்கோட ஸ்வைப் அப் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.